விஜயை வந்து அரசியல் ரீதியாக க்ளோஸ் பண்ணிடணும், விஜயை வந்து இனி தேர்தல் பரப்புரைக்கு அனுமதிக்கக்கூடாது, விஜய் கட்சியை வந்து முடக்கிடணுன்ற ஒற்றை அஜெண்டாவில் இன்றைக்கி பல பேர் களமாடுவதாக எனக்கு தெரியுது. இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. விசாரணை ஆணையம் வந்திருக்கு, முதல்வர் கூட காணொலி போட்டிருக்காரு, வதந்திகளை பரப்பாதீர்கள். திமுகவினர் விசாரணை நடத்தினே இருக்காங்களே, விஜயால் தான் செத்தார், விஜய் ஒரு கொலையாளி, விஜயை கைது செய் அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறாங்களே கரூரில். அப்போ அதை பற்றி முதல்வர் என்ன சொல்கிறாரு? இப்படிப்பட்ட ஒரு குரூர சம்பவம் நடந்ததுன்னு கேள்விப்பட்ட விஜய் கரூரை விட்டு போகாமல் அங்கேயே இருந்து, திருச்சிக்கு போனோம் இல்லையா, அவர் ஃப்ளைட்டை பிடிக்க போகாமல் அங்கேயே இருந்து ஒரு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், போலீஸை தொடர்பு கொண்டு ஆஸ்பத்திரியில் வந்து நான் சிகிச்சை எடுக்கிறவங்கள மற்றவங்களெல்லாம் பார்க்கணும், அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு வந்து போலீஸ் தரப்பிலும் அரசாங்க தரப்பிலும் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இவரை அனுப்பிச்சிட்டு முதலமைச்சர் வராரு, அமைச்சர்கள் வராங்க, திமுக எம்பி வராரு, துபாய் போன உதயநிதி வராருன்னு பார்க்கும்போது இப்போ திட்டமிட்டு இவரை இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவரை தள்ளிட்டு ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் வந்து திமுகவினர் பார்த்து அவர் ஓடிட்டார்ன்ற ஒரு பிரச்சாரத்தை வலுவாக எடுத்தாங்க அன்றைக்கி ராத்திரி பூரா, மறுநாள் பூரா. ஆனால் திருமாவளவன் போன்ற ஒரு சீசன்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு தலைவர்கள் கூட, வன்னி அரசு போன்றவர்கள்லாம் அதை வந்து விஜய் மேல ஒரு வன்மத்தை காட்டுறதுக்காக சிபிஐ கேட்டாலே அது பாஜகவுடைய வலையில் விழுறாரு, சிபிஐ கேட்பதே பாஜக காப்பாற்றும் விஜயன். விஜயை எதுக்கு யார் காப்பாற்றணும்? விஜய் எந்த தப்பும் பண்ணலை. முதல்வர் வந்து யாரை பற்றியும் வதந்தி பரப்பக்கூடாதுன்னு தான் சொல்லணும். அரசுக்கு எதிராக பேசுகிறவங்க, காவல்துறைக்கு எதிராக பேசுகிறவங்கெல்லாம் தப்பு. ஆனால் விஜய்க்கு எதிராகவும் விஜய்க்கு கட்சிக்கு எதிராகவும் பேசுகிறதெல்லாம் ஃப்ரீயாக பேசலாம். இது என்ன அணுகுமுறை? சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த கரூர் துயர சம்பவம் 41 உயிர்கள் வந்து பலி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த ஏகப்பட்ட சம்பவங்கள். பட் இப்போ வரைக்கும் நிறைய தரப்புல இருந்து, ஏன் விஜய் அவர்களோட தொண்டர்களே நிறைய பேர் கேட்குறதுன்னா, ஏன் விஜய் இன்னும் களத்துக்கு போகலை? நானும் பார்த்தேன், எல்லாரும் விஜயை வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க, அங்கே அவர் போயிருக்கணும், அவர் வந்து மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை பெறக்கூடிய அவருடைய கட்சி. இப்போ எல்லாரையும் விட அதிக உரிமை வந்து விஜய்க்கு தான் இருக்குது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அவரை பார்க்க வந்தவங்க, அவங்க கட்சி தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் தான். அதனால் மற்ற எவரையும் விட அதிகமான உரிமை விஜய்க்கு தான் இருக்குது. அதனால் விஜயுடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், கட்சி தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்கறது மட்டும் இல்லை, விஜயை எதிர்க்கிறவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா அவர் ஓடி போயிட்டார், பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம பல முறை விவாதிச்சிருக்கோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியா டுடே சேனல், இங்கிலீஷ் சேனல் இருக்குது, தொலைக்காட்சி, அதில் சில விஷயங்களை வெளியிட்டு வராங்க. அதில் என்ன தகவல் சொல்லியிருக்கிறதுனா நான் பார்த்தேன்னா, அந்த சம்பவம் அதாவது பேசி முடிச்சுட்டு அவர் வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு குரூர சம்பவம் நடந்ததுன்னு கேள்விப்பட்ட விஜய் கரூரை விட்டு போகாமல் அங்கேயே இருந்து, திருச்சிக்கு போனோம் இல்லையா, அவர் ஃப்ளைட்டை பிடிக்க போகாமல் அங்கேயே இருந்து ஒரு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், போலீஸை தொடர்பு கொண்டு ஆஸ்பத்திரியில் வந்து நான் சிகிச்சை எடுக்கிறவங்கள மற்றவங்களெல்லாம் பார்க்கணும், அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு வந்து அரசாங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க, யாருன்னு சொல்ல, போலீஸ் தரப்பிலும் அரசாங்க தரப்பிலும் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்லாம் வரும், ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துடும், ஆஸ்பத்திரியில் சிகிச்சையெல்லாம் பாதிக்கும், ஆகவே நீங்கள் உடனடியாக இங்கேருந்து கிளம்பிடுறது தான் நல்லது அப்படின்னு அவருக்கு ஆலோசனை கொடுத்ததாக, அதன் அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் தான் அவர் கிளம்பி அவர் திருச்சிக்கு போய் மெட்ராஸ் போயிட்டாருன்னு. இது வந்து இந்தியா டுடே சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒளிபரப்பிட்டுருக்காங்க. இது வந்து உண்மையாக இருக்குமா, இது என்னன்றதை வந்து விஜய் தான் சொல்லணும். ஏன்னா விஜய்க்கு தானே இது உண்மை தெரியும். ஆனால் இவரை அனுப்பிச்சிட்டு, அது உண்மை என்ற பட்சத்தில் சொல்கிறேன், அவரை அனுப்பிச்சிட்டு முதலமைச்சர் வராரு, அமைச்சர்கள் வராங்க, திமுக எம்பி வராரு, துபாய் போன உதயநிதி வராருன்னு பார்க்கும்போது இப்போ திட்டமிட்டு இவரை இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவரை தள்ளிட்டு
ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் வந்து திமுகவினர் பார்த்து அவர் ஓடிட்டார்ன்ற ஒரு பிரச்சாரத்தை வலுவாக எடுத்தாங்க அன்றைக்கி ராத்திரி பூரா, மறுநாள் பூரா. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இந்த சம்பவத்தை குறித்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு தாவேகா தரப்புலேருந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வந்து என்ன வந்து பார்க்குறோம் அப்படின்னா, டிஎம்கே தவிர இருக்கக்கூடிய எல்லா மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே இது ஒரு வகையில் சந்தேகிக்க தான் வந்து செய்கிறாங்களே சார். எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக வந்து இருக்கட்டும். அதுக்கு நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ முதலமைச்சர் அன்றைக்கி நைட்டே ஏர் டேஷ் பண்ணி போனார். அன்னைக்கே ஒரு நபர் ஆணையத்தை முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கிறாங்க. அவங்க அடுத்த நாளே அங்கே போய் உட்காந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க, பப்ளிக்காக விசாரணையெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க வந்து நடுநிலையாக உண்மை வெளியே கொண்டு வருவாங்களான்ற சந்தேகம் எனக்கே இருக்குது. அப்போது விஜய் மாதிரி ஆட்களுக்கோ சம்மந்தப்பட்டவங்களுக்கோ மற்ற கட்சிக்காரங்களுக்கோ சந்தேகம் வர்றதில் தவிர்க்க முடியாது தான். அதுக்காக நான் அவங்க மேலே ஐ எம் நாட் காஸ்டிங் ஆஸ்பர்சன்ஸ். ஆனால் த வே த கவர்மெண்ட் மூவ்ஸ் ஃபார்வர்ட் இன் அப்பாயிண்டிங்கர் அப்படியே இம்மிடியேட்டாக பண்ணுறாங்க. இதில் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, பாதிக்கப்பட்டது தாவேகா கட்சி தான். இறந்து போனதும் தாவேகா கட்சியின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் தான். அதனால் ஒரு ஆணையத்தை விசாரணை போடும்போது தமிழ்நாடு அரசு அவங்கக்கிட்ட கருத்து கேட்டிருக்கலாம். நாங்கள் இந்த ட்ராஜடியை பற்றி ஒரு விசாரிக்க போகிறோம், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், யாரையாவது நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, அதெல்லாம் வந்து ஒரு ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் சிபிஐயில் எங்களுக்கு வேணும், இந்த ஒரு நபர் ஆணையத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது அவங்க ஜனநாயக உரிமை. அதை அரசு ஏற்பதோ தவிர்ப்பதோ அல்லது நீதிமன்றம் ஏற்பதோ அதுதான், அது அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் திருமாவளவன் போன்ற ஒரு சீசன்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு தலைவர்கள் கூட, வன்னி அரசு போன்றவர்கள்லாம் அதை வந்து விஜய் மேலே ஒரு வன்மத்தை காட்டுறதுக்காக சிபிஐ கேட்டாலே அது பாஜகவுடைய வலையில் விழுறாரு, சிபிஐ கேட்பதே பாஜக காப்பாற்றும் விஜயன்னு. விஜயை எதுக்கு யார் காப்பாற்றணும்? விஜய் எந்த தப்பும் பண்ணலை. அதனால் விஜயை வந்து காப்பாற்றி கொள்ள இன்றைக்கி சிபிஐ விசாரணை கோருகிறார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு சிரிக்கிறதா நகைப்பதா என்று தெரியல. ஏன்னா சிபிஐ விசாரணை கடந்த காலங்களில் எல்லாரும் தான் கேட்டிருக்காங்க. கடைசியாக நடந்த அந்த மடப்புரம் அஜித்குமார் காவலாளி வழக்கில் யாருமே கேட்காததுக்கு முன்னால் கவர்மெண்ட்டே, அரசு வழக்கறிஞரே மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு விடுறோன்னு சொன்னார். அப்போ சிபிஐ விசாரணைக்கு கேட்குறவங்கெல்லாம் பாஜக கிட்ட தஞ்சம் அடைகிறாங்களா? வன்னி அரசு என்ன நினைக்கிறாரு, திருமாவளவன் என்ன நினைக்கிறாரு, சரியில்லைன்னு நினைக்கிறார். அதே போல் ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. இந்த ட்ராஜடிக்கு அரசாங்கம் ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கு, அவங்க பார்க்குறாங்க. ஏன் சர்வ கட்சி குழுக்கள் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னா? எல்லா கட்சியும் வந்து பார்க்கலாம். இதில் என்ன பாஜக அவங்க ஹேமா மாலினி தலைமையில் போட்டிருக்காங்க, 8 பேர் எம்பிக்கெலாம் வந்திருக்காங்க, அவங்க பார்த்துட்ருக்காங்க, நான் டிவியில் பார்த்தேன். இது எல்லாரும் வந்து பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ இது வந்து சிபிஐ விசாரணை கேட்டால் தப்பு, பாஜக வந்து ஒரு விசாரணை குழு, உண்மை கண்டறியும் குழு அனுப்பிச்சா தப்பு. பாஜகவின் நோக்கம் எது வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க ஒரு அரசியல் கட்சி, ஒன்றிய அளவில் அவங்க ஆளுங்கட்சி, ஏன் அவங்க வந்து ஒரு கட்சின்ற முறையில் ஆளை அனுப்பக்கூடாது? அதை ஏன் எதிர்க்கிறாங்க? இப்போ காங்கிரஸ் கூட அனுப்பிச்சிருக்கு. இப்போ கேசி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் தான் ஆர்கனைசேஷன் இன்சார்ஜு, ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர், கான்ஃபிடென்ட்டு. அவர் வந்து இப்போ கரூரில் அவர் ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணிகிட்ருக்காங்களே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தேவையில்லாமல் இந்த ட்ராஜடியை பற்றி கவலையோடு அக்கறையோடு இதை பற்றி ஆய்வு பண்ணி
அதுக்கான உண்மையான காரணங்களை கண்டறிஞ்சு வருங்காலங்களில் இதை தவிர்த்து இது மாதிரியான ட்ராஜடி நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு இதுவாக இதை பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல. விஜயை வந்து அரசியல் ரீதியாக க்ளோஸ் பண்ணிடணும், விஜயை வந்து இனி தேர்தல் பரப்புரைக்கு அனுமதிக்கக்கூடாது, விஜய் கட்சியை வந்து முடக்கிடணுன்ற ஒற்றை அஜெண்டாவில் இன்றைக்கி பல பேர் களமாடுவதாக எனக்கு தெரியுது. இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. இது வந்து விசாரணை ஆணையம் வந்திருக்கு, முதல்வர் கூட காணொளி போட்டிருக்காரு, வதந்திகளை பரப்பாதீர்கள், உண்மை எல்லாம் விசாரிக்க போட்டிருக்கோம், அது உண்மை சொல்லிட்டோன்னு. ஓகே, அந்த ஆணையம் சொல்கிறதையும் கேட்போம். ஒருவேளை நாளைக்கு கோர்ட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு சிபிஐ சொல்கிறதையும் கேட்போம். அது வரையில் அதுக்குள்ளே நாம் போய் நம்ம ஒரு விசாரணை நடத்த வேணாம். புரியுதா? நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இது எல்லாருக்கும் தானே பொருந்தும். திமுகவினர் விசாரணை நடத்தினே இருக்காங்களே, விஜயால் தான் செத்தார், விஜய் ஒரு கொலையாளி, விஜயை கைது செய் அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறாங்களே கரூரில், பல இடங்களில், இல்லாத மாணவர் அமைப்பு பேரில். அப்போ அதை பற்றி முதல்வர் என்ன சொல்கிறாரு? ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லடி கண்ணன்ற மாதிரி முதல்வர் வந்து யாரை பற்றியும் வதந்தி பரப்பக்கூடாதுன்னு தான் சொல்லணும். அரசுக்கு எதிராக பேசுகிறவங்க, காவல்துறைக்கு எதிராக பேசுகிறவங்கெல்லாம் தப்பு. ஆனால் விஜய்க்கு எதிராகவும் விஜய்க்கு கட்சிக்கு எதிராகவும் பேசுகிறதெல்லாம் ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னா இது என்ன அணுகுமுறை? அது ஒன்றும் சரியாக படலை எனக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட மோசமான விஷயங்கள்லாம் இனி நடக்கும். தேர்தல் நெருக்கத்தில் நிச்சயமாக இதையெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். அரசியல்னு நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஜய் வந்து நிச்சயமாக இதெல்லாம் கடந்து தான் வரணும், திக் ஸ்கின்டாக ஆகிடணும். அரசியலில் இறங்கியாச்சுன்னா தோல் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப டெண்டராக இலகிய மனது அப்படியே உருகி போயிட்டேன், எனக்கு மூட் அவுட் ஆகிடுச்சுலாம் சொல்லிகிட்டு இருந்தாருன்னா அரசியலில் சாப்பிட்ருவாங்க எல்லாரும். அதனால் அவர் வந்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது, காலத்தின் தேவை கருதி, சூழ்நிலையை கருதி. ஆனால் இவங்க 1000 தான் சொன்னாலும் வெளிநாட்டில் இருக்கிற ராகுல் காந்தி விஜயை கூப்பிட்டு ஒரு 10-15 நிமிஷம் பேசி அவருக்கு ஆறுதல் சொல்லி தேர்த்தியதாக வந்து இருக்கக்கூடிய செய்திகள் வந்து உண்மையிலே ஒரு ராகுல் காந்தி வந்து எவ்வளோ ஒரு நல்லவர், எவ்வளோ ஒரு நடுநிலையாக பார்க்குறாரு. முதல்வர்கிட்டையும் பேசியிருக்காரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஹெட்டுன்ற முறையில். அதே போல் அந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட கட்சி தொண்டர்கள் தலைவர்ன்ற முறையில் விஜய்கிட்ட பேசியிருக்காரு. அது உண்மையிலே இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸு இப்படி தான் இருக்கணுமே தவிர, யாராவது ஒருத்தர் இடறி விழுந்தாங்கன்னா, ஒரு தவறு நடந்தனா அவனை தூக்கி போட்டு மிதித்து அரசியல்லையே அகற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறது அது சரியானது அல்ல. ஜனநாயகத்துக்கு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி வந்து இன்றைக்கி அந்த வேணுகோபால் வந்திருக்கார், போயிருக்காரு. காங்கிரஸ் கட்சி கூட ரீதிங்கிங் பண்ணோன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு பட்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஆக்சுவலாக அதை பற்றி சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்தளவு உண்மைன்னு தெரியலையே சார். இல்லை, நான் கூட பார்த்தேன் கூட்டணிக்கு பேசுகிறாங்கன்ட்டு. அது கான்கிரீட்டாக எதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சொல்ல முடியாது.